முழுமையான சுதந்திரத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஜப்பான் நிதியுதவி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 சிறை கைதிகள் விடுதலை. போதை மருந்து உட்கொண்ட இளைஞன் மரணம் யாழில் சம்பவம். சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டில் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவையுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர். நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது மன்னிப்பின் கீழ் 285 கைதிகள் விடுதலை. நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 34வது சரத்துக்கு அமைய ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைகளில் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்று வரும் 285 கைதிகள் இன்று விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படுபவர்களில் 279 ஆண்களும் 6 பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சிறை கைதிகளை திறந்த வெளியில் சந்திப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினத்தில் கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை கைதியொருவருக்கு போதுமான அளவு வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் 565 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கிய ஜப்பான். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் 565 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜப்பானின் வெளிவிவகார நடவடிக்கை தொடர்பான நாடாளுமன்ற உப அமைச்சர் சயமா ஆகிகோ மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த நிதியுதவி மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் இலங்கை கடற்படை தளபதியிடையே சந்திப்பு. இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனாகொடாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கடற்படை தலைமையகத்தில் நேற்று குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கைக்கான 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனாகொடாவுக்கு தென்கொரிய தூதுவர் மியோன் லீ தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான வாசஸ்தலங்களின் மதிப்பீட்டு அறிக்கைகள் அமைச்சரவைக்கு. அமைச்சர்களின் வாசஸ்தலங்கள் தொடர்பாக பெறப்பட்ட மதிப்பீடு அறிக்கைகள் எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வாசஸ்தலங்களின் மதிப்பீடு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கூறுகின்றது. இந்த வாசஸ்தலங்கள் தொடர்பாக பல திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அந்த முன்மொழிவுகளில் சிறந்த திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரட்ன இதனை தெரிவித்துள்ளார்.
அந்த வாசஸ்தலங்களை பொருளாதார ரீதியாக வினைத்திறன் மிக்கதாக பயன்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பல அரச மற்றும் தனியார் நிறுவனங்களும் அமைச்சர் வாசஸ்தலங்களை வாடகைக்கு விடுமாறு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. அந்த கோரிக்கை தொடர்பான விடயத்தை பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை உட்கொண்ட இளைஞன் மரணம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையான இளைஞர் ஒருவர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை உட்கொண்டதால் நேற்று உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் தனது நண்பர்கள் குழுவுடன் இணைந்து அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை உட்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சுயநினைவை இழந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொள்ளுப்பட்டி விடுதியில் தங்கியிருந்த மற்றொரு பெண்ணும் உயிரிழப்பு. கொள்ளுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு பெண்ணும் உயிரிழந்துள்ளார். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த 27 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு பிரவேசித்த 3 வெளிநாட்டவர்கள் கொள்ளுப்பட்டி RAD மெல்வீதியில் உள்ள விடுதியொன்றில் கடந்த 30ஆம் திகதி முதல் தங்கியுள்ளனர். அவர்களில் 30 வயதுடைய ஜேர்மன் பிரஜை ஒருவரும் 27 வயதுடைய அவரது மனைவியும் 24 வயதுடைய பிரித்தானிய பெண் ஒருவரும் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெளிநாட்டவர்கள் மூவரும் அந்த விடுதியின் 3வது மாடியில் உள்ள அறையொன்றில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 31ஆம் திகதி அவர்களுக்கு திடீர் சுகயீனம் ஏற்பட்டுள்ளது. அவர்களின் உடல் நிலைமை மோசமடைந்ததை அடுத்து சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 24 வயதுடைய பிரித்தானிய பெண் உயிரிழந்தார். அவரது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜேர்மன் தம்பதியினர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மற்றொரு பெண் நேற்று உயிரிழந்துள்ளார். இதனிடையே குறித்த வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த அறைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் குறித்த அறை முத்திரையிடப்பட்டுள்ளது. அந்த அறைக்குள் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு வகையான வாயு விசிறப்பட்டுள்ளது. குறித்த வாயுவை பயன்படுத்திய பிறகு அந்த அறை 72 மணி நேரம் மூடப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய உரிய முறையில் விடுதி ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் குறித்த 3 வெளிநாட்டவர்களும் அந்த வாயுவை சுவாசித்ததன் விளைவாக நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கான சரியான காரணம் வெளியாகாத நிலையில் உணவு விஷமானதால் மரணம் ஏற்பட்டதா என்பது குறித்த விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கமைய 3 வெளிநாட்டவர்களும் உணவருந்திய உணவகத்தையும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் உயிரிழந்த வெளிநாட்டவர்களின் உறவினர்கள் வந்து உடலை அடையாளம் கண்டதன் பின்னர் பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வரி விதிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது ருட் சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த 2 நாடுகளுக்கும் இன்று முதல் அமுல்படுத்த திட்டமிட்டிருந்த 25% வரி 1 மாதத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க மெக்சிகோவும் கனடாவும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்தல்களை அடுத்து ஆசிய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இதன்படி ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்குச் சந்தையின் குறியீடுகள் சரிவை வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிரீஸ் நாட்டில் 200 முறை நில அதிர்வுகள், பாடசாலைக்கு விடுமுறை.
ஐரோப்பிய நாடான கிரீஸில் உள்ள சாண்டோரினா தீவில் கடலுக்கு அடியில் கடந்த 3 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக சாண்டோரினா தீவில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நில அதிர்வினால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க முறையான வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு சிரியாவில் குண்டு தாக்குதல், 15 பேர் பலி. வடமேற்கு சிரியாவில் இடம்பெற்ற மகளூந்து குண்டு தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் அருகே இருந்த மகளூந்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் 14 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த 15 பெண்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மகளூந்து குண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்தவித அமைப்புகளும் உரிமை கோரவில்லை என குறிப்பிடப்படுகிறது.